மண்டே மார்னிங் கார்த்திகை மாதத்தில் வர்ற 4வது திங்கள் சோமவார திங்கள். யூஸ்வலாக வந்து 4 திங்கள் தாங்க வரும். பட் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் வந்து கார்த்திகை ஒன்றே வந்து திங்கக்கிழமை பிறந்ததுனால 5 திங்கள் கணக்கு வருது. ஸோ இன்னும் ஒரு திங்கள் இருக்குது. நான் இந்த 5 திங்களுமே நான் விரதம் இருப்பேன். சோமவார விரதம் இருப்பேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஃபாஸ்டிங் இருப்பேன். ஸோ மார்னிங் எல்லாம் ஏன்னா போன வருஷம் நான் லிங்கம் வச்சிடல. இந்த வருஷம் அவர் என்கிட்ட வந்துட்டார். ஸோ அதனால் நான் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். கடவுளை நம்ம வந்து இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணுன்னு கிடையாதுங்க. மனசு வந்து நமக்கு எப்படி தோணுதோ, நமக்கு வந்து அவரை எப்படி கும்பிட்டா நமக்கு பிடிக்குதோ அப்படி கும்பிடலாம். ஏன்னா கடவுள் வந்து நீ எனக்கு இது தான் வச்சு படைக்கணும், நீ இப்படி தான் என்னை கும்பிடணுன்னுலாம் கேட்க மாட்டார். மனசு சுத்தமாக இருந்து கும்பிட்டாலே போதுங்க. ஸோ அதனால் நம்மளால் வந்து இப்படி கும்பிட முடியலையே, சாமி அப்படி கும்பிட முடியலையே, நம்மளால் இந்த அபிஷேகம் பண்ண முடியலையே, இன்றைக்கி கோவிலுக்கு போக முடியலையே, பரவாயில்ல. அந்த தெய்வம் வந்து நமக்கு அவர் பார்த்துட்டு தானே இருக்கார் நம்மளோட சுச்சுவேஷன். நம்ம வேணும்ன்ட்டே வந்து போகாமையோ இல்லை பூஜை பண்ணாமையோ இருக்க போகிறதில்ல. அதனால் நமக்கு எப்படி தெரியுதோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் பார்த்துப்பார். எல்லாத்தையும் சிவன் பார்த்துப்பார், முருகன் பார்த்துப்பார். ஸோ திங்கக்கிழமைனாலே எனக்கு கோவில் இல்லாமல் அந்த டேவே கம்ப்ளீட் ஆகாதுங்க. ஸோ அதனால் என்னையோட கார்த்திகை சோமவார திங்கள் சிறப்பாக முடிஞ்சுது.